விதமான எதிர்மறையான விஷயங்களுக்கு அடிப்படை காரணம் நான் ஏற்கனவே இந்த செஷன்ஸை சொல்லி இருக்கிறேன். அதுக்கு ஆப்போசிட்டா அன்பு என்பது எத்தனையோ விதமான நேர்மறையான உணர்வுகளுக்கு, செயல்களுக்கு அடிப்படை காரணம். அன்பு இருக்கும் இடத்துல பயம் இல்ல, மன்னிக்கும் தன்மை, கருணை, பாசம், நன்றி உணர்ச்சி, அப்ரிசியேஷன், இதெல்லாம் அன்பு இருக்கும்போது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஒரு மேனேஜர் நம்ம ஆபீஸ்ல நமக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்குறான்னு வச்சோம். நம்ம என்னதான் எவ்வளவு நல்லா வேலை செஞ்சாலும் நமக்கு அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறா, எப்போது குத்தம் குறை சொல்றார், நமக்கு மற்றவங்களுக்கு முன்னால் நம்மளை கொஞ்சம் சத்தம் போடுறார். அப்படிலாம் ஒரு மேனேஜர் நம்மளோட கடுமையாக நடந்து கொள்றாருன்னு சொன்னா அவருடைய அடிப்படை காரணம் என்னவா இருக்கும்னா, அவருக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அவர் தன்னுடைய பாஸ்ல, அவருக்கு என்னன்னா தன்னுடைய பாஸுக்கு அவர் ப்ரூவ் பண்ணணும் தான் நல்ல வேலை செய்யறோம்னு சொல்லி. ஏன்னா அவருக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் என்றால், அந்த தாழ்வு மனப்பான்மை உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னு மத்தவங்களை போய் மட்டம் தட்டுவாங்க. ஃப்ரெண்டோட நம்ம ரொம்ப அன்பா இருக்கிறோம், அவங்களுக்காக அன்பின் வெளிப்பாடு என்னன்னு சொன்னோம் இல்லையா, அவர்களுக்காக நம்ம தியாகம் செய்யறது கூட, அவர்களுக்காக நம்ம தியாகம் செய்யறோம், எத்தனையோ விஷயங்களை செய்யறோம், அது அன்பின் வெளிப்பாடு. அப்ப அந்த அன்பு அப்படி செய்யறப்போ நமக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும்னா, அவங்க நம்மள நிராகரிச்சிருவாங்களா, அவங்க நம்மள ஹர்ட் பண்ணிருவாங்களா பிற்காலத்துல, அப்படிங்கிற ஒரு தடை வருமா. அதனால நம்ம ஓவரா போறோமா, அந்த அன்புல ஓவரா போறதுன்னு இல்ல, அந்த அன்பை கொடுக்கறதுல மேக்சிமம் அன்கண்டிஷனலா கொடுக்கறதுல தவறே இல்ல. பிரபஞ்சத்திற்கும் பிதாமக பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு இணைந்திருக்கும் அத்தனை ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும், அத்தோடு இந்த நிகழ்ச்சியை யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் பிஎம்சி நேயர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போ அது ரொம்ப கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். தியானத்துல ஏற்கனவே வந்தவங்க நிறைய தியான பிராக்டிஸ் தான் செய்யறப்போ நம்ம எவ்வளவோ ஹோ ஓப்பன் பிரேயர்ஸ் அப்படிலாம் சொல்லி இருக்கிறோம் இல்லையா. அதனால நாம் கொஞ்சம் மன்னிக்கக்கூடிய தன்மை நமக்கு வந்து விட்டது என்று சொல்லலாம். ஆனால் பொதுவாக நமக்கு தீங்கு இழைத்தவர்களை நாம் மன்னிக்க முடியாது நம்மளால இல்லையா. அப்ப அவர்களுக்குள் அன்பை பார்க்க வேண்டும். அப்போ அது எப்படி பார்க்கிறதுனா, அவர்களுக்கும் அவர் செய்த அந்த செயல்ல நாம் கான்சென்ட்ரேட் பண்ணாம, போக்கஸ் பண்ணாம, அந்த ஆத்மா, அந்த உடலுக்குள்ள ஒரு ஆத்மா அவர் எதனால அந்த விஷயத்தை செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படி ஊடுருவி பார்க்கும்போது அவர்கள் ஒரு பயத்தின் அடிப்படையில் தான் ஒரு செயலை செய்திருக்க வாய்ப்புகள் கூட. ஏனென்றால் பயத்தின் அடிப்படையில சில கோபங்களோ பொறாமைகளோ வரும். அந்த தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற அவங்க நமக்கு ஒரு தீங்கு நினைப்பாங்க, நம்மளை பத்தி திட்டுவாங்களோ பேசுவாங்க, ஏதோ செய்வாங்க. அப்போ இதுல இந்த மாதிரி ஒரு பயம்ங்கிறதுல இருந்தா அவங்க அதை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு தோன்றது. அப்போ இன்னொன்னுனா, நம்ம அந்த சில சமயங்கள்ல சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த பயத்துல இன்னொருத்தர் நமக்கு அடிக்கிறதுனா முதல் அடியை நம்ம போட்டுருவோம் அப்படின்னு செய்வாங்க இல்லையா. அப்போ அவர்களுக்கு யாரும் நம்மளை நம்ம துன்புறுத்த வரப்போறாங்க, நம்மள அவங்க ஹர்ட் பண்றதுக்கு முதலே நாம் அவங்கள ஹர்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க செய்யறாங்க. அப்போ அதை ஊடுருவி பார்க்கும்போது அது அடிப்படை தன்மை தெரியும். அப்போது அவர்களை நாம் மன்னிக்கும் தன்மையும் நமக்கு வரும், அவர்களுடைய அந்த பியூட்டியும் தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாங்க. அப்ப பயம்தான் எத்தனையோ விதமான எதிர்மறையான விஷயங்களுக்கு அடிப்படை காரணம் நான் ஏற்கனவே இந்த செஷன்ஸை சொல்லி இருக்கிறேன். அதுக்கு ஆப்போசிட்டா அன்பு என்பது எத்தனையோ விதமான நேர்மறையான உணர்வுகளுக்கு, செயல்களுக்கு அடிப்படை காரணம். அன்பு இருக்கும் இடத்துல பயம் இல்ல, மன்னிக்கும் தன்மை, கருணை, பாசம், நன்றி உணர்ச்சி, அப்ரிசியேஷன், இதெல்லாம் அன்பு இருக்கும்போது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு சோகம், லாஸ், நமக்கு ஒரு இழப்பு, ஒரு பொருள் இழப்போ இல்லாட்டி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய முக்கியமான அன்புக்கு பாத்திரமான ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இழப்புனால நமக்கு லாஸ், சோகம் வருது இல்லையா. அதுல சொல்றாங்க, இதுதான் சொல்றாங்க, அந்த சோகத்தையும் நாம் நேசிக்க வேண்டும் என்று. ஏனென்றால் நேசிக்கிறதுன்னா அத கூர்மையா பார்க்க வேண்டும். அந்த கூர்மையா அதுக்குள்ள அந்த சோகம், சில சமயங்கள்ல சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ரொம்ப அன்பானவங்க போயிட்டாங்க, இறந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த சோகத்தை தாங்க முடியாம அதை அப்படியே ஷட் பண்ணுவாங்க, அதை அப்படியே மறைத்து விடுவார்கள். அது நடக்கல அப்படிங்கிற மாதிரி
அந்த அழறதும் இல்ல, அந்த பினிஷ்ட், அது நடக்கல ஒண்ணும் அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணுவாங்க அந்த சாப்டர்ங்கிற மாதிரி. அது கூடாது. ஏனென்றால் நாம் அந்த சோகத்துக்குள்ள போனால், அந்த சோகத்துக்குள்ள போறப்பதான் அந்த நபரை பத்தி நாம் கூட நினைப்போம். அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு நல்லது செய்திருக்கிறார்கள், நமக்கு எவ்வளவு அன்பாக இருந்திருக்கிறார்கள், அப்படி எல்லாம் சொல்லி அவர்களை நம்ம நினைக்கிறப்போ அங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க நன்றி உணர்ச்சி வருது. அவர்களை பற்றி நாம் அவங்க செய்ததை இணைத்து அப்ரிஷியேட் பண்றோம், நன்றி உணர்ச்சி. அவரோடுக்கு நம்ம இவ்வளவு அன்பாக நம்ம இருந்திருக்கிறோமேங்கிறத நினைவு கூறுறதே அது ஒரு நல்ல அந்த சோகத்தை போக்குறது. அப்ப அதனால அந்த சோகத்துல கூட அன்பை காண வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன இல்லையா, அந்த சில நபர் நமக்கு ஏதாவது துன்பம் இழைப்பாங்க அப்படின்னு பாக்குறப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போமே. அதாவது ஒரு ஒரு மேனேஜர் நம்ம ஆபீஸ்ல நமக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்குறான்னு வச்சோம். நம்ம என்னதான் எவ்வளவு நல்லா வேலை செஞ்சாலும் நமக்கு அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறா, எப்போது குத்தம் குறை சொல்றார், நமக்கு மற்றவங்களுக்கு முன்னால் நம்மள கொஞ்சம் சத்தம் போடுறார், அப்படி எல்லாம் ஒரு மேனேஜர் நம்மளோட கடுமையாக நடந்து கொள்றாருன்னு சொன்னா அவருடைய அடிப்படை காரணம் என்னவா இருக்கும்னா, அவருக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. அவர் தன்னுடைய பாஸ்ல அவருக்கு என்னன்னா தன்னுடைய பாஸுக்கு அவர் ப்ரூவ் பண்ணணும் தான் நல்ல வேலை செய்யறோம்னு சொல்லி. ஏன்னா அவருக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் என்றால் அந்த தாழ்வு மனப்பான்மை உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னு மத்தவங்களை போய் மட்டம் தட்டுவாங்க. அப்போ அவருக்கு அதன் அடிப்படையில் தான் வருது. அப்ப நம்ம அதை நம்ம உள்ள நோக்கி அவரை பார்க்க போனா நம்ம அவர்களுக்காக பரிதாபப்படுவோம், அவரோட கோவப்பட மாட்டோம் இல்லையா. நம்ம அவர்கள் பாவமே இப்படி நடக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபம் தான் படுவோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய துன்பம் இழைக்கிறது கூட நம்ம நம்ம அன்பையை தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த அந்த ஒன்றோடு ஒன்று கலப்பதுதான் நம்மளுடைய ஐக்கியமாகிறது, இணையறதுங்கிறத நம்முடைய ஆத்மா. அந்த ஆத்மா உலகத்துல நம்ம இருக்கும்போது அந்த உணர்வுகள் இங்க பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த அந்த செப்பரேஷனால எப்போது ஏங்கி கொண்டிருப்போம் நம்ம இணையறதுக்குன்னு சொன்னோம் இல்லையா. அப்ப அந்த இணையறதுங்கிறப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுப்போம். அதாவது ஈருடல் ஓர் உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது ஒரு 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 ரெண்டு பேர் அந்த அவங்க கருத்துல அவங்க ஒன்றாக இருக்கிறார்கள். அந்த அவருடைய கொள்கைகளோ அவருடைய எண்ணங்களோ செயல்களோ அதெல்லாம் ஒன்றே மாதிரி இருக்குது, அவர்களுக்கு வேற்றுமை இல்லை. அப்ப ரெண்டு உடலா இருந்தா கூட அவங்க ஓர் உயிர்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஒன்றோட ஒன்று ஒற்றுமையா இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த ஒருமையில் இருக்கிறதான் இப்படி ஒரு எடுத்துக்காட்டா நான் எடுத்துக்கொண்டேன். இப்ப பூமிக்கு நம்ம வந்த பிறகு இந்த இணைய வேண்டும் என்பது நம்முடைய ஒரு உண்மையான நிலை என்று சொல்ல வேண்டும். ஆன்ம உலகத்துல இருக்கும்போது அங்க ஆன்ம உலகத்துல ஆண் பெண் என்ற ஜெண்டர் வித்தியாசம் கிடையாது இல்லையா. ஆன்மாக்கள் எல்லாருமே ஒன்றுதான், அதுல ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லை. ஆனா இந்த பூமிக்கு நம்ம பிறக்கும் போது ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ பிறக்கிறோம் இல்லையா. அப்போ இங்க பூமியில நம்ம வந்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே நான் என்ன சொன்னேன்னா, நம்ம அன்புங்கிற செலுத்தும் போது நம்ம ஒன்றோட ஒன்று இணைய வேண்டும் என்று சொல்லி அந்த எவ்வளவுக்களோ கூட இணையறோமோ அதுதான் நம்முடைய அல்டிமேட் கோலா இருக்கும். ஆனா அந்த இணைப்புக்கு நம்முடைய அந்த பிசிக்கல் பாடி தான் தடையா இருக்கும். அப்போ அந்த ஒரு ஆணும் பெண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துறதுங்கிற சொன்னா அந்த அன்பின் வெளிப்பாடுதான் அந்த அணைத்துக் கொள்வது, முத்தமிடுவதோ எதுவோ சம்திங், ஆணும் பெண்ணும் அந்த உறவு கொள்றதுங்கிறது அதுதான் இந்த பௌதீக வாழ்க்கையில் இருக்கும் போது மேக்சிமமா ஒரு ரெண்டு ஆன்மாக்கள் இணையறதுன்னு சொன்னா அதுதான். அந்த ஆன்மா உலகத்துல நம்ம ஆட்டோமேட்டிக்கா எப்போது ஒன்றோட அப்படி இணைந்துதான் இருக்கிறோம். ஆனா இந்த பூமியில ரெண்டு ஆத்மாக்கள் இந்த மேக்சிமமா எப்ப இணையறதுன்னு சொன்னா ஒரு ஆண் பெண் ஒன்று சேர்றதுதான் இல்லையா. அப்ப அந்த அது உன்னதமான ஒரு உறவு அப்படிங்கறத நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டும். ஏனென்றால் நம்முடைய மதங்கள்லயோ நம்முடைய கலாச்சாரத்திலயோ அதை கொச்சைப்படுத்தி அதை அது ஒரு தவறான செயல், அதை மூடி மறைக்க வேண்டும், அதை கவனிக்க வேண்டும். நம்ம அது எவ்வளவு பெரிய உன்னதமான செயல் அது அப்படிங்கறத இதுல குறிப்பிடுறாங்க. அதுல அப்புறம் அந்த அன்புங்கிறது அன்கண்டிஷனலா இருக்க வேண்டும். ஏன்னா அதுதான் நம்மளுடைய கோல். ஆன்ம உலகத்துல நம்ம இருக்கும்போது அன்கண்டிஷனலான லவ் அங்க அப்படி குடுக்கு வாங்குறது இல்லாட்டாலும் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். ஆனா இந்த பூமியில வந்ததுக்கு அப்புறம் அதுல எப்போதும் கண்டிஷன் வந்துடுது. நமக்கு காரணம் என்ன, ஒரு பயம் வருது. அந்த பயம் என்னதுன்னா நம்ம அந்த பயத்தினால நம்ம அன்பு நமக்கு எவ்வளவு இருந்தாலும் அதை கொடுக்கறதுக்கு அதுல ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா அதனால நம்ம ஒரு ஸ்மால் டோசஸ்ல தான் அன்பை கொடுக்கறோமா. அன்பு நிறைய இருந்தாலும் ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டோட நம்ம ரொம்ப அன்பா இருக்கிறோம், அவங்களுக்காக அன்பின் வெளிப்பாடு என்னன்னு சொன்னோம் இல்லையா. அவர்களுக்காக நம்ம தியாகம் செய்யறது கூட, அவர்களுக்காக நம்ம தியாகம் செய்யறோம், எத்தனையோ விஷயங்களை செய்யறோம், அது அன்பின் வெளிப்பாடு. அப்ப அந்த அன்பு அப்படி செய்யறப்போ நமக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். நானா அவங்க நம்மள நிராகரிச்சிருவாங்களா, அவங்க நம்மள ஹர்ட் பண்ணிருவாங்களா பிற்காலத்துல, அப்படிங்கிற ஒரு தடை வருமா. அதனால நம்ம ஓவரா போறோமா. அந்த அன்புல ஓவரா போறதுன்னு இல்ல, அந்த அன்பை கொடுக்கறதுல மேக்சிமம் அன்கண்டிஷனலா கொடுக்கறதுல தவறே இல்லை. ஆனால்
அதுக்கப்புறம் நம்ம அந்த அட்டாச்மெண்ட் சொல்றோம் பாருங்க, அந்த அட்டாச்மெண்ட் டிட்டாச்சா இருக்கிறோம். அதை நம்ம வந்து சரியா விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம அன்பை கொடுக்கிற போது அன்கண்டிஷனலா கொடுக்கிறப்போ என்னன்னா அதுல எதிர்பார்ப்பு ஒன்றுமே இல்லை நமக்கு. அப்ப அதுல அட்டாச்மெண்ட் இல்லை நமக்கு. அப்போ அதனால இந்த பூமியில வந்து அன்கண்டிஷனலாக அன்பை கொடுப்பதற்கு தயக்கம் இருக்கிறது, அதுல பயத்தின் அடிப்படையில. அதுக்கப்புறம் அதுவும் இல்லாம நமக்கு இந்த பூமியில நாம இருக்கும்போது சில அந்த ஈகோ இருக்கு இல்லையா, நமக்கு நமக்கு வந்து ஒரு ஒரு பிரஸ்டீஜ் இருக்குது, நம்ம ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கோம், மத்தவங்க குறைஞ்ச ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஆன்ம உலகத்துல நம்ம என்ன சொன்னோம் அப்பதே, ஆன்ம உலகத்துல எல்லாத்தையும் பாக்குறவங்க எல்லாரையும் தெரியும் நல்லான்னு சொல்றோம். யாரும் எங்கெல்லாம் பார்வை போகுதோ அதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம் சொல்றாங்க. ஆனா இங்க நம்ம எத்தனையோ பாக்குறோம், எத்தனையோ பேரை பாக்குறோம் நம்ம. ஆனா கவனிக்கிறோமா எல்லாரையும் கவனிக்கிறோமா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு மேனேஜர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு எம்டியோ யாரோ. அப்போ அந்த எம்டி வந்து ஆபீஸுக்கு போறப்போ அந்த ஆபீஸ்ல அந்த என்டர் பண்றப்ப என்ட்ரன்ஸ்ல சில சமயங்கள்ல வந்து அந்த டோரை திறந்து விடுறதுக்கு இப்ப எல்லாம் ஆட்டோமேட்டிக் டோர், அந்த டோரை திறந்து விடுறது காலம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு ஆள் டோரை திறந்து விடுவார், அப்புறம் திருப்பி அந்த எம்டி வீட்டுக்கு போறப்போ டோரை திறந்து. அப்படி ஒவ்வொரு நாளும் அந்த கதவை திறந்து விடக்கூடிய அந்த ஒரு நபரை இந்த மேனேஜிங் டைரக்டர் பார்த்திருக்க கூட மாட்டார். அந்த ஆள் யாரு, அவருக்கு ஒரு குழந்தைகள் குட்டி இருக்கா, ஒண்ணுமே தெரியாது. அந்த நம்ம ஆபீஸ்ல எத்தனை பேரோட வேலை செய்யறோம், சீனியர் மேனேஜர்ஸா இருக்கிறப்போ நமக்கு கிட்ட வேலை செய்யறவங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஜஸ்ட் நம்பர் அப்படிங்கிற மாதிரி இருப்போம். நம்ம பாக்குறோம், கவனம் இல்ல, அவங்கள பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்மளோட ஈகோ, நம்ம அந்த பிரஸ்டீஜ், நம்ம வந்து நம்ம உயர்ந்தவங்க, இவங்களை பத்தி நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், அவங்க சம்பளத்துக்கு வராங்க, வேலைக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரியணும். அப்போ இதில் பயத்தின் அடிப்படையிலயோ அந்த பிரஸ்டீஜ் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி அடிப்படையில அப்படிதான் நான் நடந்துக்கிறது இல்லையா. இப்போ நான் கூட இந்த ஒரு 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 எக்ஸாம்பிள் எனக்கு இது தோன்றினது, எனக்கு என்னுடைய வாழ்க்கை இங்க தோணுதுன்னா, இந்த வெளிநாடுகள்ல நம்ம இருக்கோம், நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு வந்திருக்கிறோம். நமக்கு இப்போ இங்க வந்து எத்தனையோ விதமான மக்கள் இருக்கிறா, எத்தனையோ நாடுகள்ல வந்த மக்கள் இருக்கிறாங்க. இந்த ரேஸ் கலர்ல இருக்கிறாங்க, கருப்பா இருக்கிறவங்க, வெள்ளையா இருக்கிறவங்க, வெள்ளைக்காரங்க இருக்காங்க, கருப்பர் இருக்காங்க, நம்ம போற பிரவுன் பீப்புள் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஆனா நமக்கு ஒருத்தரை பத்தி தெரியாதவளையும் தெரியாதவரை நமக்கு ஒரு பயம். அந்த பயத்துல அவங்கள பத்தி தெரியாதுன்னு உடனே நாம் ஒரு ஒரு தவறான ஒரு கணிப்ப, ஒரு ஜட்ஜ்மெண்ட், அவர்களை பத்தி ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்துறோம் இல்லையா நம்ம மனசுல. நம்ம பக்கத்துல வீடு இருக்கிறாங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. நாங்க இந்த வீட்டுக்கு நாங்க வர்றப்போ இந்த இடம் வந்து நிறைய வெள்ளைக்காரங்க இருக்கிற 25 வருஷத்துனால இங்க வர்றப்போ பக்கத்து வீட்டுல வெள்ளைக்காரங்க, எடுத்து வீடு பக்கத்துல எல்லா இடத்துலயும் வெள்ளைக்காரங்க தான். அப்ப நாங்க தான் இங்க முதல்ல ஆசிய, அதாவது பிரவுன் கலர் உள்ளவங்க வீடு வாங்கி வரோம். இந்த வீட்டை நாங்க வாங்கி வரோம்னு சொன்னோமே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐயோ இவங்க வராங்களே, இப்ப இந்த ஏரியா என்ன மாதிரி போறதோன்னு. அது ஹியூமன் நேச்சர், அது வாஸ்தவம். ஏன்னா அவங்களுக்கு நம்மளை பத்தி தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அப்ப நாங்க வாங்கி இங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க பக்கத்து வீட்டுல போய் நாங்க அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணினோம், இப்படின்னு நாங்க சோன்சோ அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அந்த பயம் கொஞ்சம் தெளிஞ்சிருச்சு. அப்புறம் அடுத்த நாள் பாக்குறப்போ பேசுறோம் அவங்களோட. அப்ப அவங்க என்ன நினைக்கிறா, இதுவரையும் அவங்களுக்கு பழக்கம் இல்ல, அப்போது இவங்க எப்படி இருப்பாங்களோ என்னமா இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தின் அடிப்படையில அவங்க பாக்குறது கூட இல்ல, ஒரு தாங்களே தங்களுக்குள்ள வச்சிருப்பாங்க. அப்போ அந்த பயத்தின் அடிப்படையில நிறைய விஷயம் நடக்குது. நாங்க அதுக்கப்புறம் பழகினதுக்கு அப்புறம் இப்ப நாங்க பெஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அப்ப பாருங்க, அப்போ வந்து அறியாமையில நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்த நம்ம பார்த்த உடனே அதுல வந்து இந்த ஒரு வித்தியாசத்தை பார்த்துட்டு அறியாமையில பயத்துல நம்ம வந்து கணிக்கிறோம் மக்களை பத்தி இல்லையா. ஆனா ஆன்மாவாகிய நாம் பியூரஸ்ட், இந்த பியூரஸ்ட் நம்ம இங்க அன்புதான். நம்ம வந்து எல்லாவற்றிலும் நம்ம அன்பை காண வேண்டும் என்பதுதான் நம்முடைய அந்த நோக்கமே. அப்போ இந்த இதுல தான் வந்து நம்ம எப்படி அந்த நிலையை கொண்டு வர்றதுங்கிறதுக்கு இந்த தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரியும். நமக்கு வந்து நம்மளுடைய விழிப்புணர்வு அதிகமா இருக்குது, நமக்கு ஆன்மாவோட இணையறோம். நம்ம எல்லாரையும் ஒரு ஆன்மாவாக பார்க்கக்கூடிய தன்மை கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டிருக்கு நமக்கு இல்லையா. இந்த முழுமையாக வராவிட்டால் கூட வந்து கொண்டிருக்குது, அட்லீஸ்ட் அந்த லைன்ல போயிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ இந்த மாதிரி அன்புங்கிறது தெரியணும் அப்படின்னு ஏற்கனவே அந்த ஜோர்டனோட கதையில சொன்னோம். அந்த அன்பை பத்தி நல்லா தெரிஞ்சாதான் அந்த செகண்ட் ஸ்டேஜ்ல ஸ்டக்கா இல்லாம நம்ம ஆன்ம உலகத்துக்கு போகலாம்னு சொல்லி அதை பத்தி இந்த புத்தகத்துல வந்து ஒரு அன்பை பத்தி ஒரு மெடிடேஷன்
மெடிடேஷன் செய்யலாம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஆனால் நம்மை பொறுத்தவரை நாம் செய்யும் இந்த ஆனாபானா சதி மெடிடேஷனே போதுமானது. ஏனென்றால் இந்த மெடிடேஷன் நம்மை நம்முடைய ஆன்மாவோட இணைக்கின்றது, நமக்கு இன்ட்யூஷன் வருகிறது, நம்முடைய வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி கூடுறது, விழிப்புணர்வு கூடுறது. அப்போ அந்த விழிப்புணர்வு கூட கூட நாம் ஒரு விஷயத்தை பார்த்து அதுக்கு ஒரு நிகழ்வு நடக்கிறதுனா அதுக்கு ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய தன்மை வருது. ஏன்னா அந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சி இருக்கும்போது ஒரு வார்த்தை நமக்கு நாக்கு நுனியிலேருந்து வெளியில போறதுக்கு முன்னாடி அதை தடுக்கக்கூடிய அளவுக்கு விழிப்புணர்ச்சி வருது. நமக்கு அதை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம ஒரு பாக்குற விஷயத்த சாட்சி பவனா பார்க்கலாம். நம்ம ஒரு விஷயம் நடக்கிறதுனா அது நமக்கு நடக்கிறதுன்னு பார்க்காம அந்த ஒரு நிகழ்வு நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்மை அதுல இருந்து விலத்தி வைத்துக் கொண்டு அந்த நிகழ்வை பார்க்கும்போது அதனுடைய அனுபவமே வேற. அப்பதான் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலாம், ரியாக்ட் பண்ணாமல் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி, இந்த உரையை இதோடு முடித்துக் கொள்கின்றேன் மாஸ்டர்ஸ். நாளைக்கு எப்படி நம்ம என்னத்துக்காக ஆன்ம உலகத்துல இருந்து பூமிக்கு போறோம், அதுல பத்தி கர்மா, அதுல பத்தியும் அந்த ப்ரீ பர்த் பிளானிங் அதுல பத்தியும் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம் மாஸ்டர்ஸ். மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்ததுக்கு மிக்க நன்றி.